மணி இன்வால்வ்டுன்னு வேற யார் நினைக்கிறார்? பில்டர் கூட இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது சார். ஸோ அதனால தான் அடுத்து வர டீம்ஸ் வந்து கண்டிப்பாக இவங்களோட டீமாகவே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து அதில் ட்ரெஷராக இருந்திருக்கேன். சரி, எனக்கு அதனுடைய எல்லா பண வரசல் அத்தனையும் தெரியும். இவங்க சொல்கிற பேர் மறைக்கிறது இருக்கிறது எதுவுமே கிடையாது. நிறையா பேர் இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆள். ஆனால் சாதாரண ஆள் இல்லை, ஃபுல்லி எஜுகேட்டட். யாரையுமே ஏமாற்ற முடியாது. எங்கள் அசோசியேஷனில் வந்து எவ்வளோ வெல்ஃபேர் பண்ண முடியுமோ இந்த நிமிஷம் வரையும் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு வீட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பைசா கூட நான் வாங்கினது கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா, சாட்டர்டே சண்டேயில் வெளியில் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்து ஏதாவது ஸ்டால் போடுறேன், ஏதாவது நாங்கள் வந்து மீட்டிங் வைக்கிறோம் அப்படிம்பாங்க. அவங்கள்ட்ட ஸ்பான்சர் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கி இவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம். அது வந்து அசோசியேஷன் ஃபண்டு. ஆமாம், ஃபண்டு. இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் அசோசியேஷனில் இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன் சார். அசோசியேஷனுக்குள்ளே பணம் இன்வால்வ்டா? அதில் மணி கெயின்ஸ் இருக்கா? இருக்குது சார். இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு வெண்டாரை சூஸ் பண்ணுறனாலே ஒரு 3 கோட் எடுத்து அதை டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டு அது யார் பெஸ்ட் அண்ட் விஸ் டூயிங் த பெட்டர் அப்படின்னு சொல்லி தான் பார்த்து நம்ம நார்மலாக வந்து டெண்டர் இது பண்ணோம். பட் மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் எங்கேயுமே இந்த மாதிரி நம்ம வந்து வெண்டார் கோட்ஸை நம்ம ரெசிடென்ஸுக்கு பப்ளிஷே பண்ண மாட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ரூம்லேயே முடிஞ்சு போயிடும் ஒரு 8 பேரோட. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்போ நான் 2 பேருக்கு வச்சுக்கோங்க, நான் ஒரு வெண்டாரை கூப்பிட்டு வருவேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவர் வெண்டாரை கூப்பிட்டு வருவார். இப்போ நாங்கள் 2 பேர் தான் காம்பேட் பண்ணுவோம் வெண்டாரே வந்து. அப்போ நான் வெளியில் நீங்கள் 5 ருபீஸ்க்கு வாங்குறதா நான் 6 ருபீஸ்னுவேன், இவர் 8 ருபீஸ்னு வரும். அப்போ எப்படியாவது நீங்கள் 6 ருபீஸ்க்கு என்கிட்ட கொடுத்தாகணும். நான் அவங்ககிட்ட என்ன பண்ணுவேன், சரி அந்த கமிஷனை என்கிட்ட எடுத்துப்பீங்க. இது பேப்பரில் ப்ரூவ் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் குவாலிட்டி இல்லை அந்த ஓவரால் வெளியில் என்ன ரேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குற போது தான் இது தெரிய வரும். அது தவிர என்னென்னா இந்த விஷயம் எப்படி நடக்கும்னா டிரான்ஸ்பரன்சி சுத்தமாக இருக்கா சார். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போடலாமே ரெசிடென்ஸு, நீங்கள் எவ்வளவோ கம்யூனிகேஷன் சேனல் இருக்குது, நீங்கள் 3 போட்டு இந்த ஏன்பா ஓகே நம்ம வந்து ஒரு ஜென்ரேட்டருக்கு டீசல் வாங்குறோம்ப்பா, இங்கே வாங்குறோம், நம்ம ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ற போது ஒரு பல்க் குவான்டிட்டி வாங்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 50 பைஸ் கம்மியாக வருது, இவர் வந்து 70 பைஸ் கம்மியாக சொல்கிறார், எதை சூஸ் பண்ணலாம், நீங்கள் போட்டு வாங்கலாமே, அதை போட மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க ரெசிடென்ட்ஸ்க்கு பப்ளிஷ் பண்ணுங்கன்றாங்க. 300 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. 300 ரெசிடென்ட்ஸ் கிட்டே நான் பப்ளிஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 300 பேரோட ஒப்பீனியன் நான் வாங்கினேன்னா இட் வில் டிலே மை ப்ராசஸ். 300 பேர் ஒப்பீனியனுக்கும் வெயிட் பண்ண சொல்ல மேடம். பட் இது டிரான்ஸ்பரண்டா போட்டுட்டு டைம் பவுண்டா கேட்கலாம், எத்தனை பேர் ஓட் பண்றீங்க பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க டெக்னாலஜில. இப்போ நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டும் போது என்ன ஆயிடும்னா, நம்ம இயர் எண்ட் ஆடிட்டிங்க்கே இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம மாற்ற முடியாது. இப்போ நானே தப்பு பண்ண நினச்சினாலும் எனக்கு நானே வந்து ஒரு செக் பாயிண்ட் அங்கே வச்சிருவேன். நாளைக்கு எனக்கே ஒரு பிரச்சனை வருது, என்கிட்ட பவர் இருக்குது, நான் ஏன் இதை மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சாலே என்னால் பண்ண முடியாது. அந்த டிரான்ஸ்பரன்சி அந்த செக் பாயிண்ட்ஸை நம்ம ஏன் பண்ண மாட்டோம் அசோசியேஷன்? இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு ஆப் அது இதுன்னு யூஸ் பண்ணுறோம். எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் இல்லை, அது புரியுது. ஏன்னா அவ்வளோ ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி 2வது செஞ்சு பண்ணி இப்போ அவர் சொல்கிறது ஒரு கட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். 2வது கேரக்டராக அதை வந்து ஒரு தேங்க்லெஸ் ஜாபாக எடுத்து செய்கிற ஆளுங்க செய்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் சில இடங்களில் பணம் கையாடல் மணி இஸ் இன்வால்வ். ஓவராலாக இந்த ஷோலேருந்து பார்க்குறப்ப என்னென்னு கேட்டால், நாம் எதையெல்லாம் விமர்சித்தோமோ, நம்மை விட குறைவாக படித்தவர்கள் அல்லது நம்மை விட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், நம்மை விட எக்ஸ்போஷர் குறைவென்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், அவங்கெல்லாம் செய்கிற பிற்போக்கான விஷயங்கள் எதையெல்லாம் லிஸ்ட் பண்ணமோ அதையெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டும் பண்ணுது. ஆனால் அங்கேயாவது ஒரு காமன் உணர்வு ஒன்று வந்து ஒரு தமிழ் உணர்வு அப்படின்னு ஒன்று. இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நாங்கள் இந்த ரோ ஹவுசஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய காலனின்னு அப்போ சொல்லுவோம். அது காலனினா வீடுகள் 2 பக்கம் இருக்கும், நடுவில் இந்த பாதை இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இதெல்லாம் இருந்ததெல்லாம் கிடையாது. பசங்களாம் ஒன்றா விளையாடுவாங்க, ஒருத்தர் வீட்டில் ஒன்றா இன்னொருத்தர் வீட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே, வேற்று மதத்தினராக இருந்தாங்கன்னா ஒரு தீபாவளினா எல்லாரும் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க அங்கே கொண்டு கிஃப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னால் அவங்க இங்கே வருவாங்க. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச்சுக்கு நாங்கள் பிரேம் வீட்லேயும் காயத்ரி வீட்டிலையும் இரவெல்லாம் தங்கி, எங்கள் சிங்கப்பூர் மலேசியா மாமி எங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க, அங்கே தான் தங்கி படிப்போம். அப்படி ஒரு கம்யூனிட்டி லிவிங் இங்கே இருந்துச்சு. ஆனால் அந்த கம்யூனிட்டி லிவிங் இன்னமும் என்ஹான்ஸ் ஆகி மேலே வந்திருக்கணும். ஆனால் கடைசியில் இது எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு கேட்டால், மறுபடியும் என்னுடைய பலம், நான் யார், என்னுடைய ஐடென்டிட்டி என்ன, என்னுடைய ஜாதி என்ன, என்னுடைய மதம் என்னங்கிற அந்த பழமைவாத உள்ளதான் போகிற மாதிரி இருக்குது. கடைசியில் கொஞ்சம் கரப்ஷனும் இருக்குது அப்படின்னு. பட் நிர்வாகத்திற்கு எப்போ ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அப்போ இந்த சிஸ்டம் வந்து இன்னும் வேல்யூபிளாக வரும். இன்க்ளூசிவ்னஸ் கூட தான் ஒரு கம்யூனிட்டி லிவிங் நல்லாயிருக்கும்.